வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்திருக்கிறது. பொன்னை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவ்வாது மலைப்பகுதியில் இரவில் கனமழை பெய்தது. இதனால் மலையடிவாரத்தில் உள்ள செண்பகத்தோப்பு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து காலை நிலவரப்படி வினாடிக்கு 900 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. ஆரணியிலும் இரவில் கனமழை பெய்ததால் KCK நகரில் சாலைகள், குடியிருப்பு பகுதிகளை கழிவுநீர் கலந்த மழை நீர் சூழ்ந்துள்ளது. கமண்டல நாகநதி ஆற்றில் இருந்து பையூர் ஏரிக்கு செல்லும் கால்வாய் சீரமைக்கப்படாததே இதற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து நகராட்சி அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட நிலையில் நீரை வெளியேற்ற துரித நடவடிக்கை எடுக்குமாறு மக்கள் வலியுறுத்தினர். மழை நைட்டு பெஞ்ச மழைக்கு இவ்வளவு தண்ணி வந்திருக்கு. பக்கத்துல பையூர் ஏரி இருக்கு. அந்த ஏரி நிறைஞ்சு தண்ணி ஒரு நைட்ல இவ்வளவு ஃபுல்லா வந்துடுச்சு. எங்களுக்கு உள்ள தண்ணி வந்துட்டு இருக்கு. பசங்க வெளியே போக முடியல, நாங்கள் வர முடியல. இதில் RDO ஆஃபீஸு, துணை கலெக்டர் எல்லாம் பார்த்துட்டு போயிருக்காங்க. இது உடனே எங்களுக்கு நடவடிக்கை எடுத்து சீர்படுத்தி கொடுக்கணும். ஆரணி உழவர் சந்தையிலும் மழைநீர் தேங்கியதால் உழவர்களும் வாடிக்கையாளர்களும் அவதி அடைந்தனர். ஆந்திராவில் பெய்து வரும் தொடர் மழையாலும் வேலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கொட்டி தீர்த்த கனமழையாலும் காட்பாடி அடுத்த பொன்னை அணைக்கட்டிற்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் காலை நிலவரப்படி பொன்னையாற்றில் வினாடிக்கு 6480 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டது. பொன்னையாற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரிக்கக்கூடும் என்பதால் வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என இரு மாவட்ட நிர்வாகங்களும் அறிவுறுத்தியுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.